வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில டிசம்பர் மாதம் புக்கிங்லாம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்லாம் டேட் அறிவிச்சு இப்போ போயிட்டுருக்கு. இப்ப ரன்னிங்ல இருக்கிறது எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சேவை இப்ப ரன்னிங்ல இருக்கு. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இதற்கான புக்கிங் இருக்கும். இதில நம்ம பேர பதிவு பண்ணி, அதுக்கப்புறம் 20ஆம் தேதி 12 மணிக்கு குலுக்கல் நடந்து, அதில நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா பணம் கட்டி இந்த சேவையில கலந்துக்க முடியும். அது மாரி உள்ளது. அதுக்கடுத்து 21 ஆர்ஜி சேவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோலாம் போட்டாச்சு. இப்ப நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 300 சிறப்பு வழி தரிசனம். அதுக்கப்புறம் அக்காமடேஷன். திருமலா, திருப்பதி 2க்கும் சேர்த்து அக்காமடேஷன். இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில உள்ள ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பார்க்கலாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத பத்தி அபிஷியலா வெளியிடுறாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் இதுல பாருங்க. இது இன்னைக்கு காலைல 7 மணிக்கு அவங்க வெளியிட்டது. அப்ராக்ஸிமேட்டா டிக்கெட் எதுவும் வாங்காம வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 18 மணி நேரம் ஆகலாம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 31 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டைரக்ட் லைன் டூ நாராயணகிரி ஷெட் அப்படின்னா, வெளியில வந்து அவுட் சைடுல கியூ லைன் எதுவும் இல்லைங்க. அந்த ஷெட் ஆரம்பத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதோட சரியா போச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் தான் எல்லா மக்கள் இருக்காங்களே தவிர, அது தாண்டி வெளியில யாரும் இல்ல. அதனால 24 மணி நேரத்துல இருந்து தரிசன டைம் 18 மணி நேரமா குறைஞ்சிருக்குங்க. அது வந்து இன்னைக்கு காலையில 7 மணிக்கு எடுத்த நிலவரம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. இது காலையில 5:45க்கு குடுத்துருக்காங்க. 5:45க்கு குடுக்கும்பொழுது ஏன்னா 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அக்காமடேஷன் கவுண்டர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும். இது 5:45க்கு குடுத்துருக்காங்க. 5:45 குடுக்கும்போது 1000 ரூம் எதுவுமே இல்லைங்க. 1000 ரூம் 1518லாம் எதுவுமே இல்ல. 5:45க்கு பார்க்கும்போதே இல்ல. அதுக்கு அடுத்தது ரூ. 100 50 ரூம் பார்த்தீங்கன்னா, 963 966 ரூம்கள் மொத்தத்துல இருக்கு. அதுல அவைலபிள் இருக்கிறது 689. 689 ரூம்கள் அவைலபிள் இருக்கு. இது 5:45க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கியூ லைன்ல வர்றவங்களுக்கு அடுத்தடுத்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க கன்டினியூஸா. அவைலபிள் இல்லன்னா, அதுல ஆட்டோமேட்டிக்கா அவைலபிள் இல்லன்னு காட்டும். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ன்னு காட்டும். இதுல அவைலபிள் இருக்கு பாருங்க. 966 மொத்தம் இருக்கு. அதுல 689 அவைலபிள் இருக்குங்க. இது காலைல 5:45க்கு எடுத்தது. அதே மாரி இப்ப ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில இது வந்து 5:45 தான் இதுவும் குடுத்துருக்காங்க. அப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3000 டிக்கெட் தான் அதுல காட்டுறாங்க. நார்மலா வந்து ஸ்ரீவாரிமெட்டுல 5000 டோக்கன் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 3000 டோக்கன் தான் இதுல காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பாருங்க. 12 மணி ஸ்லாட். 12 மணி ஸ்லாட்ல 1000 பேரு, 4 மணி ஸ்லாட்ல 500, 5 மணி ஸ்லாட்ல 500, 8 மணி ஸ்லாட்ல 500, 9 மணி ஸ்லாட்ல 500 மொத்தம் 3000 டிக்கெட். 3000 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை 6 மணி தான் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அதனால 5:45க்கு எல்லா டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தால் ஸ்ரீவாரிமெட்டுல 5000 டிக்கெட் குடுக்குறது இல்லைங்க. 3000 டிக்கெட் தான் குடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து திவ்ய தர்ஷன் டோக்கன் இல்லாம எஸ்எஸ்டி டோக்கன்னே குடுக்குறாங்க. ஆனா இந்த டோக்கன வாங்கிக்கிட்டு போற வழியில போய் 1240வது படியில ஸ்கேன் பண்ணிட்டு தாங்க நீங்க மேல போணும். அந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்ப அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில இருக்கு. அதே தான் இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூ. 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வழக்கம் போல 24ஆம் தேதியே இத ஓப்பன் பண்றாங்க. ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுனால, எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய சுப்ரபாத சேவை, தோமால சேவை இந்த 4 சேவைகள் இருக்கு பாருங்க. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிடையாது. அஷ்டதள பாத பத்ம ஆராதனை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. மத்த எந்த சேவைகளுமே பொதுமக்களுக்கு அலோவ்டு கிடையாது. ஏன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் முழுக்கவே சுப்ரபாத பாராயணமே நடக்காது. ஆண்டாளுடைய திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் தான் பாடுவாங்க. அதனால இந்த 1 மாசமே மார்கழி மாசம் முழுவதுமே இந்த சுப்ரபாத தரிசனமோ, இல்ல வந்து தோமால சேவை, அர்ச்சனை சேவை இந்த சேவைகளுக்கான புக்கிங் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அதே மாரி ஓப்பன் ஆகலைங்க. அந்த சேவைகளுக்கான புக்கிங்கே ஓப்பன் ஆகல. 15ஆம் தேதியோட குளோஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 300 டிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் ஓப்பன்ல இருக்குங்க அது. 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களுமே இந்த ரூ. 300 டிக்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கான தரிசன டைம் பார்த்தீங்கன்னா, மதியானம் 2 மணிக்கு தான் ஸ்லாட்டே ஆரம்பிக்கும். 2 மணி, 4 மணிலேருந்து அப்புறம் 6, 7, 8, 9, 10ன்னு இது 10 மணி வரைக்கும் இந்த அவைலபிள் கிடைக்கும். 1 மணி நேரத்தில அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2500 டிக்கெட் கிட்டத்தட்ட குடுப்பாங்க இதுல. ஒரு நாளைக்கு இந்த 300 டிக்கெட் வழியாக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சாமி தரிசனம் பார்க்க முடியும். அந்த மாரி தான் இதுல பார்த்துட்டு இருக்காங்க. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20,000 பேர் ஒரு நாளைக்கு. அந்த அளவுக்கு இதுல சாமி தரிசனம் பார்க்குறாங்க. இதுல புக்கிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்ல வந்து ஒரு அந்த மாசத்துக்கு எவ்வளோ டிக்கெட்னு அதிலேயே காட்டுவாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 டிக்கெட் காட்டுவாங்க. மதியானம் 2 மணிக்கு மேல ஸ்லாட் ஆரம்பிக்கும். நமக்கு வேணுங்கிற டேட்ல, வேணுங்கிற ஸ்லாட்ல நம்ம புக்கிங் பண்ணிக்க முடியும். மதியானம் 2 மணி ஸ்லாட்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா புக் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்லாட்லாம் கொஞ்சம் பொறுமையா தாங்க ஆகும். அதுவும் நைட்டு 8 மணி, 9 மணி, 10 மணிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிதானமா புக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன்னா 2 மணி ஸ்லாட்னா நீங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு 6 மணிக்கெல்லாம் வெளியில வந்துடலாம். நைட்டு வீட்டுக்கு திரும்பிடலாம். நைட் அங்க தங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால எல்லாருமே இந்த 2 மணி ஸ்லாட் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மாரி சமயத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டம் இல்லாத பட்சத்துல 2 மணி ஸ்லாட்ல அப்பயே உள்ள விட்டுட்டு 3:30 மணி, 4 மணிக்கெல்லாம் வெளியில வர வாய்ப்புகளும் சில நேரத்துல இருக்கும். அது கூட்டம் இல்லாத பட்சத்துல. அதனால எல்லாருமே இந்த 2 மணி ஸ்லாட் தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கும் அது மாரி 300 டிக்கெட் வழியா நீங்க டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன டைமிங் நீங்க திருமலை போக முடியும், எத்தன மணிக்கு நீங்க திரும்பி வர முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி பாருங்க. கூட்டம் அதிகமா இருந்தா மேக்ஸிமம் 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
கூட்டம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்துல சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அப்படிதான் இப்போதைக்கு இருக்கு. இன்னைக்கு நிலவரத்துக்கு 300 டிக்கெட் வழி சாமி தரிசனம் பார்க்க போனா 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் திருமலையில இருக்கு. இந்த புக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா அஃபிஷியல் வெப்சைட் மூலமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அஃபிஷியல் ஆப் மூலமா ட்ரை பண்ணீங்கன்னா, ஈஸியா எடுக்க முடியும். இல்ல வந்து புக்கிங் கரெக்ட்டா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்பொழுது கரெக்ட்டா இதுவும் ஓப்பன் ஆயிடும். ஒரு தடவ நீங்க ஆப்ல ஓப்பன் பண்ணி எடுக்கும்பொழுது 6 பேர் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். அதாவது ஒரு லாகின்ல 6 பேர் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியும். நெறைய பேர் இருந்தா நீங்க 2 இடத்துல ட்ரை பண்ணலாம். வெப்சைட் மூலமாவும் ட்ரை பண்ணலாம். இல்ல ஆப் மூலமாவும் ட்ரை பண்ணலாம். இல்ல 2 பேர் தனித்தனியா ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவையில 6 பேர் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அவங்களோட ஆதார் கார்டு, டீடெயில்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுல பதிவு பண்ணலாங்க. இலவச தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் இதுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட் எதுவும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த 300 சேவைகளுக்கு அதுக்கப்புறம் 300 சேவை, அதுக்கப்புறம் 500 டிக்கெட் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து வேஷ்டி கட்டிட்டு வர சொல்லுவாங்க. கம்பல்சரியா நீங்க பேண்ட் போட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் மட்டும் இந்த 300 டிக்கெட்ல இருந்து ஃபாலோ பண்ணீங்க. மினிமம் 300 டிக்கெட்ல இருந்து அதுக்கப்புறம் உள்ள எல்லா சேவைகளுமே கம்பல்சரியா வேஷ்டி கட்டி தான் போற மாதிரி இருக்கும். இது 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். இதுக்கு அடுத்தது திருமலா திருப்பதி 2க்கும் சேர்த்து அக்காமடேஷன் ஓப்பன் பண்றாங்க. திருமலை பொறுத்தவரைக்கும் அக்காமடேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருமலையில அக்காமடேஷன் வேணும்னா, தரிசன டிக்கெட் கண்டிப்பா வேண்டும். ஏதாவது ஒரு டிக்கெட் வேணும். அர்ஜித செவாவோ, இல்ல 300 டிக்கெட்டோ, இல்ல எலக்ட்ரானிக் டிப்ரிவேஷன், அங்க பிரவேசனம், ஏதாவது ஒரு டிக்கெட், முதியோர் டிக்கெட், அது மாதிரி ஏதாவது ஒரு டிக்கெட் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்தால் மட்டும்தான் இதுல புக்கிங் பண்ண முடியும். நீங்க அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 4 இடம் காட்டும். திருமலா, அப்புறம் திருப்பதியில வந்து வித் டிக்கெட், வித்தவுட் டிக்கெட், அதுக்கடுத்து தலக்கோணம்னு காட்டும். திருமலால ஓப்பன் பண்ணீங்கன்னா, உடனே என்ன செய்யுதுன்னா, டைரக்ட்டா உங்களோட புக்கிங் ஹிஸ்டரி தான் போகும். புக்கிங் ஹிஸ்டரியில உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல ஏதாவது அவைலபிள் இருந்ததுன்னா, அந்த குறிப்பிட்ட டேட்ட மட்டும் ஓப்பன் பண்ண முடியுங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த புக்கிங் ஹிஸ்டரியில போனீங்கனாலே புக் அக்காமடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10ஆம் தேதி புக் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. டிசம்பர் 10ஆம் தேதி புக் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுல ஓப்பன் பண்ணும்போது 9ஆம் தேதியும், 10ஆம் தேதியும் அக்காமடேஷன் காட்டும். அடுத்த நாள் காட்டாதுங்க. அதுக்கு மொத நாள் தான் காட்டும். 9ஆம் தேதியும், 10ஆம் தேதியும் அக்காமடேஷன் காட்டும். அதுல நீங்க அந்த டேட் எந்த டேட் வேணுமோ அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு, டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க. டைம் ஸ்லாட் காலையில 6 மணிலேருந்து மத்தியானம் 12, 12 டூ 6, 6 டூ 12ன்னு 6 ஹவர்ஸா 4ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல எந்த 6 ஹவர்ஸ்ல நீங்க திருமலை போய் ரீச் ஆவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணி டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க. டைம் ஸ்லாட் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லேட்டா போன சமயத்துல அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ள கண்டிப்பா நீங்க போகணும். திருப்பதிக்கு எப்ப ரீச் ஆவீங்க, திருமலைக்கு எப்ப ரீச் ஆகலாம் அப்படின்னு நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு அந்த அக்காமடேஷன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க. அந்த மாரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 9ஆம் தேதியோ, 10ஆம் தேதியோ என்னைக்கு உங்களுக்கு வேணுமோ அதுல நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் இப்ப குடுக்குறதே கிடையாதுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அதனால எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதுல இல்ல. அடுத்த நாள் மறுபடியும் ஏதாவது தரிசன டிக்கெட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அப்போ வேணா நீங்க கேட்டு பார்க்கலாம். நார்மலா இதுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் இப்ப குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி தான் திருமலையில நீங்க புக் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க நேரடியா போய் தான் ரூம் எடுக்கலாம். ஆன்லைன்ல எடுக்கணும்னா இந்த மாரி தாங்க எடுக்க முடியும். ஏதாவது ஒரு டிக்கெட் உங்கள்ட்ட இருக்கணும். இதுல ஆன்லைன்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்ட கா காட்டேஜோட கேட்டகரி ரூ. 100, ரூ. 1000, ரூ. 1518ன்னு 3 கேட்டகரி கிடைக்குங்க. 100 ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ், நியூ கல்யாண் சௌத்ரி, ஸ்ரீ வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாரிலாம் உள்ளதெல்லாம் வந்து 100 ரூம்ல வருங்க. எல்லா ரூமுமே பெரிய பெரிய ரூமா இருக்கும். ஒரு 4 பேர் படுக்கிற அளவுக்கு கட்டில் பெருசாவே இருக்கும். அது தவிர கீழே 4 பேர் படுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். கீழ படுக்கிறதுக்கு கம்பளி இதெல்லாம் நீங்க தாங்க ஏற்பாடு பண்ணிக்கணும். முன்னெல்லாம் வாடகைக்கெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது மாரி எதுவும் குடுக்குறது கிடையாது. நம்ம தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லா ரூம்லயும் இப்பலாம் கெய்சர்ஸ் வச்சுட்டாங்க. ஃபேனு, கெய்சர்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது மாரி சார்ஜிங் பாயிண்ட் நெறைய இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப வசதியாவே இருக்குங்க எல்லாமே. அது மாரி இப்ப இப்ப ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு, வராகசாமிலாம் வந்து லிஃப்ட் வசதியும் வச்சிருக்காங்க. இப்ப 100 ரூமும் ரொம்ப வசதியாவே இருக்கு. அதுக்கு அடுத்தது 1000 ரூமு. 1000 ரூம பொறுத்தவரைக்கும் ஒரு 5 பில்டிங் இருக்குங்க. பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸ், கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ், மாத்ருஸ்ரீ வகலாதேவி, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாரி கெஸ்ட் ஹவுஸ் ஒரு 5 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ரூம்ல தான் வரும். எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். 6 மாடி, 7 மாடி பில்டிங் எல்லாமே லிஃப்ட் வசதியோட ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா பெரிய ரூமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு கட்டில் ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய கட்டில் ஒண்ணு இருக்கும். அது தவிர ஒரு பங்கர் பெட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. பெரிய பெரிய சோஃபாஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. நல்லா வசதியா இருக்குங்க அது. டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட், வெஸ்டர்ன் கிளாசெட் இது மாரி 2மே தனித்தனியா வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் எல்லா ரூமே இதுல. ரொம்ப 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 கன்வீனியன்ட்டா இருக்குங்க இந்த எல்லா ரூமுமே. அடுத்தது 1518 இந்த 1518ங்கிறது ஏசி ரூம்ங்க அது. இது வந்து ஏசி ரூம் இது. மத்தபடி இந்த 1000 ரூமுக்கு இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்காது. சில காட்டேஜஸ் வந்து இதுல ஒரு 6 டைப்பான காட்டேஜஸ் இருக்குங்க. அதுல ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு மாரி இருக்கும். சிலது ஒரு பெரிய ரூமா இருக்கும். அதுல உங்களுக்கு ஏசி, டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே அட்டாச்டா இருக்கும். சிலது வந்து வீடு மாரியும் இருக்கும். 2 பெட்ரூம் இருக்கும், 2 ஏசி இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். அந்த மாரி ஒரு சில இடங்களும் இருக்கு. அதனால 1518ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், 10 பேர் தங்குற அளவுக்கு நல்ல வசதியான ரூம்ங்க அது. ரொம்ப அருமையா இருக்கும் அது. ஏசியும் உள்ளது. அதனால நெறைய பேர் போற மாரி இருந்தால் இந்த 1518 ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 பேர், 6 பேர் போற மாரி இருந்தா கூட 1000 ரூம் ட்ரை பண்ணலாம். நீங்க விலை கம்மியா இருந்தா போதும் எனக்கு அப்டின்னா, நீங்க 100 ரூம் எடுத்துங்க.
எல்லா ரூமுமே ஓரளவு பெருசா தாங்க இருக்கும். நார்மலா ஒரு 7 பேர், 8 பேர் தங்குற அளவுக்கு வசதியா இருக்கும். கட்டில்ல ஒரு 3 பேரும், கீழ ஒரு 3, 4 பேர் தங்குற அளவுக்கு இருக்கும். அதனால திருமலைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஆன்லைன்ல எடுக்கும்பொழுது. ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க. கிடைக்காத பட்சத்துல நீங்க நேரடியா போய் எடுக்கிற மாரி ஆகும். நேரடியா எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம ரொம்ப ஒரு மெனக்கெடுற மாரி இருக்குங்க. 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் ரூம் எடுக்கிற மாரி இருக்கும். அதனால தரிசனத்துக்கு நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கிட்டு டைம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, அக்காமடேஷன் வந்து மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். அந்த 3 மணிக்கு முன்னாடியே 2:55க்கு லாகின் பண்ணி ரெடியா இருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா டிக்கெட் எடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அது மாரி பேமெண்ட் ஆப்ஷன்ல போகும்பொழுது, எதுக்குமே வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுங்க. அவங்க வந்து நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கார்ட் பேமெண்ட்டா இல்ல யுபிஐ பேமெண்ட்டான்னு இப்ப மாத்திருக்காங்க. யுபிஐ செலக்ட் பண்ணீங்கன்னா, உடனே ஜிபே தான் ஓப்பன் ஆகும். ஜிபேல பேமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஏன்னா கார்டு பேமெண்ட்னா நம்ம கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல நம்ம ஓடிபி வரும். அதெல்லாம் நம்ம திரும்ப பண்ணா தான் நம்ம வந்து அமௌண்ட் சேங்ஷன் பண்ண முடியும். பட் ஜிபேல அப்படி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டா அது சேங்ஷன் ஆகும். அதனால இத யூஸ் பண்ணீங்கன்னா, புக்கிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து திருப்பதியில உள்ள அக்காமடேஷன் இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து டிக்கெட் இருந்தா ஒரு வித் டிக்கெட்டா, வித்தவுட் டிக்கெட்டா அப்படின்னு 2 ஆப்ஷன் வருது இதுல. வித் டிக்கெட்னா, அதுல வந்து என்னன்னு 2 வித் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு எதித்தாப்புல இருக்க சீனிவாசம், மாதவம் இந்த 2 பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் இருந்தா மட்டும் தான் இதுல அக்காமடேஷன் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி போன மாசத்துல இருந்து மாத்திட்டாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு எதித்தாப்புல மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். பக்கத்துல இருக்கிற மாதவன் காம்ப்ளெக்ஸ். ஃபுல்லாவே ஏசி பில்டிங் மாதவன் காம்ப்ளெக்ஸ். இந்த 2 பில்டிங்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டா டிக்கெட் இருந்தா மட்டும் தான் இங்க தங்கலாங்கிற மாரி மாத்திட்டாங்க. திருமலையில ரூம் கிடைக்காதவங்க அதுக்கு அடுத்தது வேணா இதுல புக் பண்ணிக்கலாங்க. திருமலையில ட்ரை பண்ணுங்க. கிடைக்காத பட்சத்தில் திரும்பவும் நீங்க அந்த இந்த திருப்பதி ட்ரை பண்ணி சீனிவாசமோ, இல்ல மாதவமோ டிக்கெட்ட வச்சு நீங்க புக் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்ப முன்னலாம் பார்த்தீங்கன்னா, கீழ திருப்பதியிலயும் புக் பண்ண முடியும். மேல திருமலையும் பண்ணலாம். அது மாரி 2 ஆப்ஷன் இருந்தது. இப்ப அந்த மாரி ஆப்ஷன் கிடையாதுங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் கீழ உள்ள சீனிவாசம், மாதவம் 2 இடத்துலயும் ரூம் எடுக்க முடியும். டிக்கெட் இருந்தா மட்டும் தான் திருமலையிலும் ரூம் எடுக்க முடியும். அந்த மாரி மாத்திட்டாங்க. இப்ப டிக்கெட்டே இல்ல. டைரக்ட்டா போயிட்டு தரிசனம் டிக்கெட் எங்கள்ட்ட இல்ல. ஆனா நாங்க போய் ஃப்ரீ தர்ஷன்ல பார்க்க போறோம். பட் கீழ தங்கணும். அதுக்கு என்ன வசதி? என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் எதித்தாப்புல இருக்க விஷ்ணு நிவாசம் இருக்கு பாருங்க. அதுவும் திருச்சானூர்ல இருக்கிற தோலப்பா கார்டன். இது 2 மட்டும் தான் வித்தவுட் டிக்கெட்ல வருதுங்க. இது 2ஆ பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வித் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, சீனிவாசம், மாதவம் இது 2ம் தான். டிக்கெட் இருந்தா மட்டும் தான் இது கிடைக்கும். டிக்கெட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, விஷ்ணு நிவாசமும், திருச்சானூர்ல இருக்கிற தோலப்பா கார்டன் இது 2 மட்டும் வருங்க. இது 2 தான் அப்படிங்கிறதுனால, இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா புக் ஆயிடும். அதனால டிக்கெட் இல்லாத பட்சத்துல வேகமா ட்ரை பண்ணி இந்த விஷ்ணு நிவாசமோ, இல்ல திருச்சானூர்ல இருக்கிற தோலப்பா கார்டனோ எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கங்க. தோலப்பா கார்டன்ல 2 ஆப்ஷன் தாங்க. ஒண்ணு ரூ. 100 ஒண்ணு ரூ. 300 ரூ. 100 நான் ஏசி, ரூ. 300 ஏசி. இது 2 ஆப்ஷன் தான். விஷ்ணு நிவாசத்துல வந்து நெறைய ஆப்ஷன் இருக்குங்க. நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்கு. ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்கு. அப்புறம் நான் ஏசி சூட்டு, ஏசி சூட்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஆன்லைன்ல பண்ணும்போது லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம் அது வந்து 340 ரூம். அது வந்து ஆப்ஷன்லயே வரல. ஏன்னா அது வந்து ஆஃப்லைன்ல கிடைக்குங்க. விஷ்ணு நிவாசத்த பொறுத்தவரைக்கும் ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கும். அதனால இந்த 340 ரூமு ஆஃப்லைன்ல ஃபுல்லா குடுத்துட்டு, ஆன்லைன்ல 340 ரூமும் காட்டவே இல்ல. 500 ரூம்ல இருந்து ஆரம்பிச்சது. 500 அதுக்கடுத்தது 900 அதுக்கு அடுத்தது 1500ன்னு இந்த 3 கேட்டகரில தான் ரூம் ஆன்லைன்ல ஓப்பன் ஆச்சு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. 500 ரூமு பெரிய சூட்டுங்க அது. நான் ஏசி சூட்டு. ஒரு 10 பேர் கூட தங்கலாம். அந்த மாரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் 900 ரூமு, ஏசி ஸ்டாண்டர்ட் ரூமு, அதுக்கப்புறம் ஏசி சூட்டு. அது ரூ. 1500 அந்த 3 கேட்டகரில மட்டும் தான் விஷ்ணு நிவாசத்துல கிடைக்கும். டிக்கெட் இல்லாத பட்சத்துல இந்த 3 மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துங்க. விஷ்ணு நிவாசம் இல்லன்னா தோலப்பா கார்டன். இந்த 2 மட்டும் தான் கிடைக்குங்க. திருமலா, திருப்பதி 2க்குமே அக்காமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு டிக்கெட் தரிசனத்துக்கு நீங்க இருந்ததுன்னா, திருமலையில கண்டிப்பா அந்த தரிசன டிக்கெட் வச்சுட்டு ரூம் எடுத்துக்கங்க. ரூம் எடுக்கலன்னா, தரிசன டிக்கெட் இருந்தும் ரூம் எடுக்கலன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். போய் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி அலையிற மாரி தான் இருக்கும். அதனால முதல்லயே கரெக்ட்டா பிளான் பண்ணி ரூம் எடுத்துக்கங்க. அது மாரி பேமெண்ட் ஆப்ஷன் எந்த டிக்கெட் ரூ. 300 டிக்கெட் இருந்தாலும் சரிதான், இல்ல அக்காமடேஷன் இருந்தாலும் சரிதான். பேமெண்ட் ஆப்ஷன்ல அவங்க வந்து கூகுள் பே ஆட் பண்ணியிருக்கிறதுனால, அத கையில வச்சுக்கங்க. கூகுள் பே உங்கள்ட்ட இன்ஸ்டால் பண்ணி வைக்கலன்னா கூட, மறுபடியும் உங்க ஃபோன்ல கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணீங்க. அத வந்து பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டு, அது மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா பேமெண்ட் பண்ண முடியும். ஈஸியா நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியும். பேமெண்ட்னால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆப்ஷன் வராம, சீக்கிரமா புக் பண்றதுக்கு அத ஜிபே யூஸ் பண்ணீங்க. இதுக்கு அடுத்தது லோக்கல் டெம்பிள் சேவா அதுக்கான புக்கிங் இருக்கு. அப்புறம் வந்து திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு அலிப்பூர் நடக்கிற அந்த பூஜை இருக்கு. அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அதன் மூலமா சாமி தரிசனம் பார்க்குற ஆப்ஷன்லாம் இருக்கு. அத பத்தின வீடியோ தனியா இன்னொன்னு போடுறேன். இந்த மாரி தொடர்ந்து திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.